நம்ம லைஃப்ல எல்லாரும் காமனா நினைக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தா, அது படிக்க முடியலன்னா லைஃப் முடிஞ்சிடும் அப்படின்றது தான். ஆனா இந்த கதையில வர மனிதர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, படிப்பு இல்லதான், ஆனா நம்ம ஜெயில்ல இல்லல்ல. என்னடா இது ஜெயில்னு சொல்ற அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஃபுல்லா கேளுங்க. நம்ம கதையோட ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தா சந்தோஷ். பார்பர் ஷாப்ல ஆரம்பிச்சு ரோல்ஸ் ராய்ஸ் வரைக்கும் போனவரு. சந்தோஷ் பெங்களூர் சிட்டில ஒரு சின்ன குடிசையில வளர்ந்தான். அவனோட அப்பா பார்பர் ஒரு சின்ன சலூன் ஷாப் தான் வச்சிருந்தாரு. ஒரு நாள் அவனோட அப்பா இறந்துட்டாரு. அப்போ அவனோட வயசு பார்த்தா 7 வயசு தான் ஆகுது. அவனோட ஃபேமிலியில ரொம்ப கஷ்டம். ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத ஒரு நிலைமை வருது. 12th வரைக்கும் எப்படியோ முட்டி மோதி படிச்சிடுறான். ஆனா காலேஜ்க்கு போக முடியல. அவ்வளோதான், அவனோட லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைச்சாங்க. அவனுமே ஸ்டார்டிங்ல எல்லாருமே சொல்ற மாதிரி நம்ம லைஃப் அவ்வளோதான் போல முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சு ரொம்ப பயந்தான். இப்போ இந்த கரண்ட் ஜென்ரேஷன்லாம் சொல்ற மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம அம்மாவை எப்படி பார்த்துக்கிறது, அடுத்ததான் நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நினைச்சு ரொம்ப பயந்தான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவனோட லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு. எஸ், ஆமாங்க, அவன்கிட்ட இருந்ததோ ஒரே ஒரு சின்ன சலூன் ஷாப் தான். அதை மெயின்டைன் பண்ணி ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அந்த டைம்ல அவனுக்கு இருந்த ட்ரீம் பார்த்தா ரொம்ப பெருசு. எப்படியாவது ஒரு நாள் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்ட்டு தான் அவனோட மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு. 1990ல அவன் ஒரு செகண்ட் மாருதி ஆம்னி ஒன்று இஎம்ஐல வாங்கினான். அதுதான் அவனோட லைஃப்பை மாத்தின ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லணும். அந்த காரை அவன் ரெண்ட்டுக்கு விட ஃபர்ஸ்ட் மந்த் 2 கஸ்டமர்ஸ் தான் வந்தாங்க. ஆனா அவன் குவாலிட்டியை விட்டு கொடுக்கல. நான் ஹேர் கட் பண்றப்போலாம் பர்ஃபெக்ஷன் பார்த்தேன். ஸோ காரின் பண்றப்பையும் அதையே ஃபாலோ பண்ணுவேன். அதுதான் டிஃப்ரென்ஸ். கஸ்டமர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷ் அப்படின்னு சொன்னாலே அது பஞ்சுவல், பொலைட், கிளீன் கார்ஸ் அப்படின்றது ரெஜிஸ்டர் ஆகிட்டான். கார் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு வர ஒவ்வொரு காசையும் சேர்த்து வச்சு அதை இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்றான். இப்போ பெங்களூர்ல லக்ஸரி கார்ஸ் அப்படின்னு சொன்னா சந்தோஷ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவனும் இன்னும் ஒரு சாதாரண துணியை போட்டுக்கிட்டு அதே ஸ்மைலோட இன்னும் தன்னோட ஃபர்ஸ்ட் சலூன்ல கஸ்டமர்ஸ்க்கு ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் கிரேட்னஸ். எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் பழைய நிலைமைய மறக்க கூடாது அப்படின்ற மாதிரி கிரேட் இல்லை. ஸோ மை டியர் வியூவர்ஸ் அண்ட் லிசனர்ஸ், சில பேருக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஃபாரின் டிகிரி தேவை. ஆனா சிலருக்கு ஒரு மாருதி ஆம்னி போதும். நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். மணி இல்லை, டைம் இல்லை, சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா இந்த கதை எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தா, எக்ஸ்கியூஸ் இல்லை, எஃபோர்ட் இருந்தா போதும் அப்படின்றது. சந்தோஷ்க்கு MBA இல்லைதான். ஆனா MBA அப்படின்னு சொன்னா மைண்ட், பிலீஃப், ஆக்ஷன் அதுதான் அவன்கிட்ட இருந்துச்சு. அதுக்காக படிப்பு வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. லேர்ன் கான்ஃபிடன்ஸ், லேர்ன் டு அவாய்ட் சே எக்ஸ்கியூஸ் அண்ட் லேர்ன் டு எக்ஸிக்யூட், நாட் டு எஸ்கேப். இதுதான் இன்னைக்கான லைஃப் டாக்ஸ் தமிழோட எபிசோட். எந்த ஸ்ட்ரகிள்ஸ்ல இருக்கோ அப்படின்றது மேட்டர் இல்லை. ஒரு ஸ்மால் ஸ்டெப் அண்ட் நம்பிக்கை இருந்தாலே போதும். அடுத்ததா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்பைரிங் ரியல் லைஃப் ஸ்டோரிஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் லைஃப் ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்க லைஃப் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.